Hi viewers, இது வரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நினைத்தவங்களுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்தாச்சு. மாஷா அல்லாஹ், வெற்றிகரமாக இந்த ரமலான் நோக்கி வந்துட்டோம். கண்டிப்பாக எல்லாரும் உங்களோட வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் அனைத்தையுமே அதிகரிச்சுக்குங்க. எந்த அளவுக்கு நன்மையை தேடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நன்மையை தேடிக்குங்க, சரிங்களா? நானும் அதில் கண்டிப்பாக முற்படுறேன். உங்களோட துவாலை என்னை சேர்த்துக்குங்க, என் குடும்பத்தையும் என் தொழிலையும் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்குள்ளே போமா. ரொம்ப நிறைய நேரங்களை வந்து இபாதத்துக்காக ஒதுக்கணும். அதிகமாக சில விஷயங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்காக ஒதுக்கலாம். அதிகமாக சில நேரங்களில் இருந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்துட்டு அதிகமான தேடல்களில் ஈடுபடுங்க. ஸோ அந்த முக்கியமான தேடலில் பல விஷயங்கள் நினச்சிருந்தாலும் தொழிலுக்கான ஒரு பண்ணை ரீதியான ஒரு தொழிலுக்கான தேடலில் சிலர் நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் வீடியோட பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த நேரத்திலும் ஒரு பயனுள்ளதாக இருக்க இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். பண்ணையில் சொன்ன மாதிரி அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போயிட்டுருக்கனால இடங்களை ஃபுல்லாக சுத்தப்படுத்தி இந்த இடத்துலலாம் ஒரு கேட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்த தாராளமாக ரெடி பண்ணி, ஏன்னா இன்னும் ஃபுல்லாமே பர்ச்சேஸ்கள் கம்மியாக இருக்கும். வரக்கூடிய இதுகளில் பக்ரீத்துக்கு ப்ராப்பரான செட்டப்ஸ் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மும்முரம் மழை, 2 நாளாக மழை. ஸோ அதனால் முளைக்க வேண்டிய செடிகள்லாம், அந்த மூக்குத்தி செடிகள்லாம் ஏகபோகமாக முளைச்சிருக்காப்புல கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த நேரத்தில் கொஞ்சம் பனிமூட்டமாக தான் இருக்குது. இப்போ வந்து 4:05 மணி வந்து 5:42 இத்தனை மணிக்கு தான் எடுக்கிறோம். இடங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இந்த வேலையில் மறைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பெரிய பொருட்கள்லாம் வரும்போது ஒரு மறைப்பு தேவை. இவ்வளோ மரங்களும் தாராளமாக ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம இந்த வேப்பங்க மரமாக சர்வசாதாரணமாக வந்து ஆடுகளுக்கு வந்து தீவிரமாக ஒடிச்சு கட்டிகிட்டு இருக்கிறோம். பட்டு இந்த ஒரு கன்று கிட்டத்தட்ட பெரிய கண்ணாக வாங்கினேன், 150 ரூபா. இந்த வரைக்கும் வச்சு ரொம்ப ஸ்லோவாக வளருது. ஆமாம், நம்ம வாதா மரமும் அப்படி தான் நல்லா வளர்ந்துருக்காப்புல. ரீசெண்டாக என்னென்னா நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் உரங்கள் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் அள்ளி போட்டதோட மரம் வாட ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் அதை வந்து நம்ம குருநாதர்கிட்ட கேட்கும்போது கீழே வெட்டி ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டே இருங்க, தண்ணி விட்டே இருந்தால் மரம் தப்பிச்சிருன்னு இருக்காங்க. பார்ப்போம் இறைவன் என்ன நாடி இருக்கான்னு. சில நேரங்கள் ஆர்வத்தில் பண்ணக்கூடிய வேலைகள் இப்படி வந்து முடிஞ்சிடும். மற்ற மரங்கள் எல்லாமே ஓரளவு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இதுவுமே ரொம்ப எதிர்பார்த்தோம், பெருநாளுக்குள்ளே இது நல்லா வளர்ந்துடணும், நிழல் கொடுத்துடணும். பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இது ஒன்று ஆர்வத்தில் பண்ணது. அதாவது ஒரு கைப்பிடி தான், அதுக்கு செட் ஆகலை. அது உரம் போடாமல் வளர்த்த மரங்கிறதுனால அந்த உரம் போட்டது அதுக்கு செட் ஆகலை. பண்ணைக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகளை பொறுத்த மட்டும் வாவ் மாஷா அல்லாஹ் ஆனால் பார்த்துங்க, சரிங்களா? இது வந்து நம்ம பண்ணையோட வரவு பெங்களூருக்கு முடிச்சிட்டான். ஆக்சுவலி 2மே பெங்களூருக்கு தான். அது பெங்களூர் இம்ரான் பாய்க்கு, அதாவது நம்ம பண்ணையில் வச்சு ஒன்று வளர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாஷா அல்லாஹ் இவனை நிப்பாட்டியிருக்கேன். என்ன காரணம்னா பையன் வந்து சிரமப்படுத்த மாட்டான், ஆள் அடிக்க மாட்டான், நல்லா சாப்பிட்ருவான். வைக்கக்கூடிய சாப்பாடை நல்லா சாப்பிட்ருவான். நமக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா எவ்வளோ ஆடுகள் வந்து போகுது அப்படின்னாலும் இந்த நம்ம பண்ணையை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் ஸ்டாக் பண்ண நினைக்க மாட்டோம். ஏன்னா பெரிய கடை ஒன்று அத்தை அடிச்சுது அப்படின்னா ரொம்ப போயிடும் அப்படிங்கிறனால. பட் இவன் அப்படி இல்லை. இவனும் புது வரவு. பட் இவனுமே பெங்களூருக்கு பேசி முடிச்சிட்டான். இவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் வயிற்றுக்கு எடுக்க ஆரம்பிக்கலை. நல்ல பொருள் மாஷா அல்லாஹ். அரை வயிற்றுக்கு தான் சாப்பிடுவான் ஃபுல் ட்ராவலில் வந்ததுனால. இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட அன்சைஸில் எட்டயபுரம் நல்ல மச்சத்தில் இருக்கணும், ரா கலரு இல்லை, மச்சத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் தரத்து கடாய்கள் நம்ம ஆல்ரெடி சொன்னதான். நம்ம வெளிச்சி வந்து இருக்க முடிகள்லாம் நல்லா வளர்ந்து ஜம்முன்னு பொழிவு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஆட்டுக்கடை எட்டயபுரமும் அப்படி தான் மாஷா அல்லாஹ். அவனை கட்டி போட்டு நல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்க நல்ல சைஸ் வந்துடுதான். நம்ம கருப்பு ஆல்ரெடி சொன்னது தான், பல் பட்டிருக்கு. அவனுக்கு ஒரு சின்ன ஃபால்ட் இருந்துச்சு, நெஞ்சில் ஒரு காயம் இருந்துச்சு, அதை கிட்டத்தட்ட சரி பண்ணிட்டோம். ஸோ நல்லா இருக்கான். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அந்த நெஞ்சு. அதாவது எப்படின்னா நெஞ்சு பெரிய நெஞ்சு, அது கீழே உட்காரும்போது அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல ஒரு புண்ணு வந்துருச்சு. அது இப்போ ஓரளவு சரி பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வேணுங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வெளிச்சி கோயம்புத்தூருக்கு முடிஞ்சிட்டான். பெரிய கண்கருப்பு ஆட்டுக்கடா ஜம்முன்னு இருப்பாப்பில் இருக்கா. அப்படி லோ பட்ஜெட்டு உங்களுக்கு வந்து கிடா வந்து பார்க்க பெரிய தோரணையாக இருக்கணும், லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த இதில் கண்ணு சவலை அந்த கருவா மாஷா அல்லாஹ், அவனும் சூப்பர் பொருள். ஒரு 10 மாதம் குட்டி தான் இருப்பான். கொம்பு உருவானா உருவிடலாம். நல்ல பெருவெட்டு குட்டி. இன்ஷா அல்லாஹ் அவனும் அவைலபிளாக இருக்கான். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல பொருள். அப்புறம் அப்படி நம்ம இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா
வெள்ளாடு தாயாடு 2 குட்டியோடு இருக்குது. ஆல்ரெடி பேசிட்டோம், இன்னும் ஃபைனல் முடியாமல் இருக்குது. 2 குட்டி, 2மே வந்து பெண் குட்டி. தாயாடோட மூத்த பிள்ளை. இதுவும் நிற சென்னையில் தான் இருக்குது. வெள்ளாடுகளை பொறுத்த மொத்தம் எடுத்துக்கே பயமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் திறந்து விட்டாலும் அக்கம் பக்கத்தில் போய் எதாச்சும் கடிச்சு விட்டு வம்பாகிட்டு வந்துடுது. நல்லா குட்டிகள் வந்து குறைவாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, சொன்ன மாதிரி தான் மழை நேரம் வருது, நோன்பு வருது, அதிகமாக மெனக்கிட முடியாது, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. இதான் விஷயம். எல்லாம் வைக்கோல், வேப்பிலை, தண்ணி எல்லாம் பக்கத்தில் உள்ளே செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ கீழே விழக்கூடிய இதுலாம் கீழே விழுந்துச்சுன்னா குட்டிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மறுபடியும் யூரினில் படுக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பாதுகாக்கணும். ஸோ அந்தளவுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்து பாதுகாக்க முடியும் அந்தளவுக்கு பாதுகாத்துட்டு இருக்கோம். ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்குது. அப்புறம் எப்படி இருக்கா பார்த்தீங்களா? சூப்பராக இருப்போம், மாஷா அல்லாஹ். ஃபுல் டாம் பண்ணி சூப்பராக கொண்டு வந்துடுவோம். அப்புறம் புறாவை பார்த்துருமா? புறாவை பார்த்துட்டு மாட்டுக்கு போவோம். எப்போவுமே ஆமாம், இங்கே வந்துட்டு தான் எல்லாம் நமக்கே கால் தட்டுது. ஜாக்கிரதையாக போகணும். கூண்டு கதவு வந்து தானாக அடைச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வெளியே நிற்கிறானுங்க. வா, வெளியே வரோம், வெளியே வா, உள்ளே வரோம், உள்ளே போ. எல்லாம் உள்ளே போக தான் நிற்கிறாங்க போல். நம்மள்ட்ட இறங்கின மொஸ்கி பட்டா குஞ்சு இறங்கினதோட அதோட தாய் காணாச்சு. கழுகு தான் அடிச்சுதா என்னன்னு தெரியலை. அதோட தகப்பேன் இதுதான் அதோட தகப்பேன். பட் இப்போ மாஷாலா சூப்பராக வந்திருக்கு. இந்த பட்டா இப்போ புதுசாக இறங்கியிருக்கு போல். மாஷாலா நம்மகிட்ட இறங்குற குஞ்சுகள்லாம் கலர்லாம் சூப்பராக செலக்டடாக இறங்குது. நல்லாயிருக்கு. இவங்க இதெல்லாம் பாருங்கள், மாடை கலர் தான். அதுக்கு நெஞ்சு ஃபுல்லாக வெளில விழுந்து பார்க்க ஷார்ட்டின் மாதிரி சூப்பர் கலரில் விழுந்துருக்கு. நல்லாயிருக்கு மாஷாலா. மாட்டுக்கு போயிருமா? பண்ணை ஃபுல்லாகவே சுத்தம் செய்கிற வேலைகள்லேருந்து எல்லாமே நடந்துகிட்ருக்கு. காரணம் என்னென்னா, மறுபடியும் சொல்லக்கூடியது தான், நோன்பு வருது. அதிகமான நேரங்களில் எல்லா இடத்துலையும் பண்ணைகளையும் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒன்று வெயில் ஏறதுக்கு முன்னாடி இங்கே வந்துடணும். அப்புறம் தொழுகைகள்லாம் இங்கே தொழுதுட்டு வெயில் முடியும் போது வீட்டுக்கு போயிடணும். அந்த மாதிரி தான். கண்டு நம்ம ஹெச்எஃப் கண்டு நல்லா வளர்ந்துருக்கா. சட்டை காளித்து ஓரளவு கை கெடுத்து, சொன்னேன்ல, அவனை தனியாக வரும்போது அவனை வந்து நல்லா இது பண்ணணுன்னு நான் வச்ச சாப்பாடு சட்டியை வலிச்சிட்டான். நல்லா சாப்பிட்டுதான். இன்ஷா அல்லாஹ் பெருநாளுக்கு அந்த சைஸில் ஒரு மாடாக நம்மள்ட்ட சேலுக்கு நிற்கும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். நம்ம குட்டி நாய் ஜம்முன்னு வளர்ந்துட்டான். அவனும் அவுத்துட்டா நல்ல ஓடி ஆடிட்டு இருப்பான். நல்லாயிருக்கும், நல்லா குலைக்கான். நைட் நேரங்கள் நானே வந்தாலே ஒரு 2-3 குலை குலைச்சிட்டு அப்புறம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அப்புறம் பண்ணையோட ஃபீடுகள் பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு ஒன்று கண்டிப்பாக பார்க்கணும். காரணம் என்னென்னா, அதுவும் நம்ம இதில் முக்கியமான ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அல்சாஜி ஃபார்மோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. குட்டை நேப்பியர் நம்ம வச்சதெல்லாம் மாஷாலா நல்ல முறையில் தளிர்ப்பு கொடுத்துருச்சு. இங்கே ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். அதுதான் ஒரு விஷயம். என்ன காரணம்னா, நம்மளோட கோழிகளே அது தளிரை கொத்திடும். அந்த பிரச்சனைகள் இருக்குது. பட் இது ஒன் டைம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அது ஈஸியாகிடும். இருந்தாலும் மாஷாலா இந்த போட்டிருக்கக்கூடிய தென்னங்கன்றுகள் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. இந்த நேப்பியர் எல்லாமே தழுப்பு கொடுத்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? குட்டை நேப்பியர் நல்ல தழுப்பு கொடுத்துருக்கு. இன்ஷால்லா அந்த 1 மாதம் நோம்பில் நல்லா பார்த்துட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பச்சை விஷயத்துக்கு நம்ம அலையவே வேண்டாம். பெரும்பாலும் நம்மகிட்ட வரக்கூடிய கிடாக்களுக்கு பச்சை காட்டுறதே இல்லை. ஃபுல்லாக கடத்தீவனங்களும் வாங்கி போடுறதுனால பக்ரீத் வரவு செலவு கணக்கு நம்ம பார்க்கும்போது தீவன செலவே ஏகபோகமாக வந்து நின்றுது. இருந்தாலும் ஒரு வேளைக்காச்சும் பச்சையை காட்டுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியில் தான் நம்ம இதை எடுத்துருக்குறோம். பண்ணுவோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ்.
ஏன்னா இது ஃபுல்லாமே நம்ம கோஎஃப்எஸ் 29 மம்பூசா அந்த இதெல்லாம் தீவனங்கள் இப்போதைக்கு கம்மியாக இருக்குங்கிறதுனாலையும் நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் குறைச்சே தான் வச்சுருக்கிறோம். இன்ஷால்லா அகத்தி நல்ல ஜம்முன்னு வந்துருக்குறாப்புல. இன்னும் ஒரு 40 நாள் விட்டா போதும், மாஷால்லா நல்லா எந்திரிச்சிடும். அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. பார்ப்போம் இறைவன் என்ன நாடி இருக்கிறான்னு. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு இப்போ எல்லா பக்கம் அறுவடை அது இருக்கிறனால அகத்திக்கெலாம் ரொம்ப தட்டுப்பாடு. தென்காசி இப்போ ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. புல்லு கீரை அவ்வளோகான செயல்பாடு. நீங்கள் வந்து விவசாயத்தில் தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு சம்பாதிக்க காட்டிலும் இந்த அகத்தியில் நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இப்போ அப்படி இருக்குது தென்காசி மார்க்கெட்டு. நம்ம மவுண்ட் ரோட்டில் கடைகளெல்லாம் வந்தோடனே அடிப்படிமாக காலியாக போயிடுது. கண் கூட பார்க்குறேன். மாஷால்லா அந்த ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறதோட இப்போ அங்கே வியாபாரங்கள் நல்லா சோறு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லாயிருக்கு. மக்கள் நிறைய டெவலப் ஆகிட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் வச்சு ஆடுகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெட்டாக நிறைய வீட்டில் ஆடுகள் நிற்க நானே பார்க்க முடியுது. மதுரையில் கம்பல்சரி நிற்கும் எல்லார் வீட்லேயும். பட் தென்காசியில் வந்து இப்போ நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதை கண் கூட ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியும் போது சந்தோஷம். ஃபுல்லாமே அகத்திகள் நல்லா வளர்ந்துருக்கு. அகத்திக்கு ஊடால முருங்கைகள் போட்டிருக்கோம். ஆமாம், செடி முருங்கை கீரைக்காக தான். பிகாஸ் அதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. ஒரு 3 துண்டு 4 துண்டுக்கு நடுவில் ஒரு துண்டு முருங்கை வைக்கும்போது குட்டிகள் அதையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா பழகிக்கும். சிலர் சொல்லக்கூடிய முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிட்டா பல்லு போட்டு வச்சிடும் அப்படின்னு. சத்து வேணுங்கும்போது சாப்பிட்டு தான் ஆகணும். முருங்கை சாப்பிட்டா கால்சியம் சத்து, எலும்பு நல்ல வலுவாகும், அப்புறம் முடிகள் நல்லா வளரும், கண் பார்வைகள் நல்லா இதாகும். அந்த முருங்கையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம கோஎஃப்எஸ் 31. 29க்கும் 31க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா 29ல் வந்து குச்சி அதிகமாக வரும், அந்த தண்டு பருத்துரும். பட் இது வளர வளர அறுக்க உங்களுக்கு வந்து புல்லு தான் அதிகமாக வரும். ஆமாம், இப்போவும் இதுக்கு ஒரு உரம் போட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் அதிகபட்சம் ஒரு 20 நாள் டைம் கொடுத்தா போதும், நல்லா எந்திரிச்சிருவாப்புல. ஏன்னா இப்போ மழை வேறு பெய்தா, அதனால் வந்து நல்ல ஒரு இது இருக்குது. இது நம்ம பழைய அகத்தி மரங்கள். விதை வந்து 3000 ரூபா இருந்துச்சு அப்போ உள்ள அகத்தி மரங்கள். நல்லா இருக்குன்னா அது பாட்டுக்கு பூவாக விழுந்துட்டு இருக்கு. அதுக்கு பராமரிப்பு இல்லை, இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக அதுக்கு அது உயிரை காப்பாற்றிக்கிட்டு நல்லா ஜம்முன்னு நிற்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீவனம் தான் பெரிய விஷயம். நிறைய பேர் யோசிக்கக்கூடியது தான். சிட்டி சைடில் உள்ளவங்களும் சிலர் சைலேஜ் போட்டுருவோமா இல்லை டிஎம்ஆர் போட்டு இது பண்ணுவோமா அப்படின்னு இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ஆடுகளுக்கு இந்த மாதிரி புல் கீரை இது கொடுக்குறது இது ஒரு வகை. ஆடு வீட்டில்னாலே அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்கும். எல்லாருக்கும் அது பிடிக்குமாலாம் தெரியாது, பட் எனக்குலாம் அது பிடிக்கும். அந்த அகத்திக்கீரை சாப்பிட்டு அது புழுக்க போடும்போது அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஏரியா போனோம்னாலே அந்த வீட்டு வாசலில் அந்த வாசம் அடிக்கும், அப்படி இருக்கும். அது வந்து பக்ரீத் நேரங்களில் பெரும்பாலான வீடுகளில் பார்க்கலாம். ஏன்னா வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா பிள்ளைய தாங்குன்னு தாங்குவாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வாசனையை ஐடென்டிஃபை பண்ணவங்க, அதை ஸ்மெல் பண்ணவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. இருந்தால் அவங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் அது யாருக்கு தெரியும் அப்படின்னு. சரிங்களா? இந்த வாரத்துக்கான அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன். சரிங்களா? காலையிலே எடுக்கணும்னு நினச்சேன், வெயில் கொஞ்சம் வேலைகள் எடுக்க முடியலை. பட் வெற்றிகரமாக சாயங்காலம் எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்த வாரத்துலலாம் அவங்களுக்கு வீடியோ போடும்போது நோம்பில் இருப்பேன், நோன்பாளியாக இருப்பேன். இப்போ நான் நோம்பு இல்லை, நாளைக்கு தான் நோம்பு. இந்த வீடியோ பார்க்கும்போது நான் நோம்பு. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கண்டிப்பாக நம்ம அல்சாஜி ஃபார்மோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எல்லா நோம்புகளை வைங்க, அதிகமாக துவா செய்யுங்க, அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.